ஹாய் எங்கடி இருக்க? நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நான் மட்டும் தானே வீட்டுக்குள்ள இருக்கேன். வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? யாரா இருந்த எனக்கு என்ன? என் வேலையை நான் இன்னைக்கு முடிக்காம போகவே மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சிரிக்காம சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் நான் ஒளிஞ்சிருந்தேனே. பாரு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா எதுக்கு இந்த வேண்டாத வேலை எல்லாம் பாக்குற? நான் ரொம்ப தைரியசாலி, உங்களுக்கு தெரியாது. அதான் இவ்வளவு பெரிய வீட்ல ஒத்தையில இருக்கேன். ஒத்தையில இருந்தியா பயந்துகிட்டு இருந்தியா? அப்படி சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பயந்துட்டு இருந்திருக்க. அதை விடுங்க, என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன்னா கிட்டவா எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும் வேண்டாமா? பொண்ணு தர நீயா? இவன் லவ் பண்றானா? இவன் லவ் பண்ற பொண்ணு இது? இதுல கூட நீ எனக்கு போட்டியா இருந்திருக்க. சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அன்னைக்கு குடும்பத்தை நாளைக்காம விடவே மாட்டேன். அதுல இந்த பொண்ணு தெரிய விடவே மாட்டேன். எனக்கு கிடைக்காதவா எவனுக்கும் கிடைக்க கூடாது. இருடி, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கனவோட உள்ள புகுந்த என் கனவுல மண்ணலி போட்டுட்டல நீ. இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாவ நினைச்ச. எனக்கு நீ சொந்த இல்லைன்னு காட்டிட்டல நீ. விட மாட்டேன், விட்டவே மாட்டேன். சொல்லுங்களேன். கிட்ட வந்தா சொல்றேன். சொல்லணும். சரி. என்ன சிரிக்கிற? இல்ல, நினைச்சு பார்த்தா சிரிச்சேன். ஓய் எங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி. ஐயோ, இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. சொல்லுங்க. உங்களே தள்ளிய போறீங்க. மரியாதை கிட்ட வந்துருங்க. சொல்லுங்க. இருடே, எனக்கு கிடைக்காதவா இவனுக்கும் கிடைக்க கூடாது. அதுலயும் இவ யாருக்கும் கிடைக்கவே கூடாது. அது வந்துதான் இவளா? கீழே வந்து பாரு, நிறைய காத்திருக்கு. யூ கண்டினியூடா. அவனை விட்டவே கூடாது. அத நாங்க பாத்துக்கலாம்டா. ஏண்டா வீட்டுக்குள்ள வந்தோன்னு நினைக்கணும். அவனுக்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டுறேன். நீ வேண்டாம், நீ பாத்துக்க, நான் வரேன். இங்க ஒண்ணுமே தெரியலையே. அதுவா, இங்க வா. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இனிமேல் உன்னை எங்கேயாவது தனியா பார்த்தேன்னு வச்சுக்க. என்ன? அது ஒண்ணு இல்ல. இப்படி தனியா வர்றது, தனியா இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? நான் பாத்துக்கிடுவேன். இருந்தாலும் நான் இல்லாத நேரம் கவனமா இருக்கணும். எல்லாரும் இருக்க இடத்துல தான் இருக்கணும், புரியுதா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பொண்ணு கோத்த பண்ற பொண்ணு. இங்க பாரு, நார்மலா தானே இருக்கு. இப்ப நார்மலா தான் இருக்கீங்க. ஆமா, எதுக்கு ஒரு மாதிரியா இருந்தீங்க? சரி, அங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த? நீங்க இப்படி கூட ஏறி குதிச்சு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அங்க கூப்பிட்டே நீங்க வரல. அதான் என்ன எப்படி பாக்கிறதுக்கு வருவீங்கன்னு வந்தேன். இங்க வந்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் அங்க போறாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்படி நீங்க வருவீங்கல்ல, அதான் இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டு இங்கூட வந்து பழகிருக்க கூடாது. இங்க பாரு, இனிமேல் நான் ஒரு கிழமை இங்கூட வர மாட்டேன், புரியுதா? அதெல்லாம் நீங்க வருவீங்க, எனக்கு தெரியும். வர மாட்டேன். ஐயோ கோபப்படுறேன். இங்க பாரு, வர மாட்டேன், புரியுதா? இங்க ஒண்ணு பாக்கறதா இருந்தா நம்ம வீட்லயே நான் பாக்க, புரியுதா? அப்ப இன்னும் கூட வர மாட்டீங்களா? வர மாட்டேன். இப்படி யாரும் இல்லாத இடத்துல நிக்க கூடாது, புரியுதா? எல்லாரும் எங்க இருக்காங்களோ அங்கதான் நீ இருக்கணும், புரியுதா? சரி. சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. அப்ப வெளியில கூட்டு போலையா? வெளியிலயா? சரி, 5 நிமிஷம் இந்த ரெஸ்ட் எடு. ஒரு சின்ன வேலை, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்.
என்ன வேலை? ஒரு முக்கியமான வேலை தான். நான் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ இதுலயே இருக்கணும், வேற எங்க போயிடக்கூடாது. இங்க வந்து நான் கூட்டு போறேன். எங்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? இங்கதான், இங்கேதான், பக்கத்துலதான். முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சரி, அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல, இதுல உட்காந்து என் மொபைல தந்துட்டு போறேன், பாத்துக்கிட்டு. என் மொபைல கொண்டுட்டு வரலன்னு உங்க போனை கொண்டு வந்தீங்களா? ஆமா, நீ போன் கொண்டுட்டு வரல, அதான் என் போனை கொண்டு வந்திருக்கேன். உட்காரு. சரி. பாவியா இருக்கால. சரி, இருவாத போனு. இந்தா வச்சுக்க. சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? சீக்கிரம் வந்துருவேன், ஆனா இதை விட்டு நீ எங்க போக கூடாது. சரி. எங்க போறாங்க? இப்படி வந்து அவமானப்பட்டுட்டேனே. இதெல்லாம் என் கண்ணால பாக்குறபடி ஆயி போச்சு. எல்லாத்துலயும் எனக்கு போட்டியாவே வந்திருக்கல நீ. இருடா, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீ வீட்டுக்கு விருந்துக்கு வரவங்களுக்கு தலவாழை இலையில விருந்து வைப்போம். ஆனா இப்ப வந்துட்டு போது துரோகியாச்சே. அவ்வளவு லேசில வெளில போயிட முடியுமா என்ன? என் தம்பி மாதிரி கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கா? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாதே. என்கிட்ட மோதாத. நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். பார்க்க கூடாத பார்த்துட்டேன். அது கடவுள் போட்ட முடிச்சுடா. அவன் ஒன்னும் ஓம்பளை தட்டி பறிக்கல. நீதான் வலுக்கட்டாயமா அவனுக்குள்ள பறிக்க நினைச்ச. அதான் வசமா வந்து சிக்கியிருக்க. அது எப்படிடா சிங்க கோவிலுக்குள்ள தைரியமா வந்திருக்க? உன்னை பாராட்டியே ஆகணும் தெரியுமா? ஆனா பாரு ஒரு துரதிர்ஷ்டம். சிங்க கெபில வந்துட்டு திரும்பி போகலான்னு நினைச்சிருக்க. இல்ல மவனே, போக முடியாது. ஏன்னா இது சிங்க கெபி. பொன்ன மாதிரி ஓநாய்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் வீட்டுக்குள்ளேயே அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிருப்பேன். பொண்ணை நான் விட்டு வைப்பேன். ஒரு பொண்ணை தொடணும் நினைச்சா என்ன நடக்குன்னு உன்னை பார்த்து மொத்தம் பயப்படுற அளவுக்கு இப்ப நான் பண்ணுவேன். ஏய், என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா என்ன? மிரட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் செய்ய போறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் இருக்குன்னு உனக்கெல்லாம். என் வீட்டுக்குள்ளவா நுழைஞ்சிருக்க? ஏடா, அவ என் வீட்டுக்குள்ள. அவ சுதந்திரமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், போகலாம், ஓடலாம், ஆடலாம். ஓனாய் உனக்கு என்னடா வேலை? என் வீட்டுக்குள்ள ஒத்தையில என் வீட்டுல இருக்க முடியலனா நாங்களாம் எதுக்குடா அவனுக்கு பாதுகாப்புன்னு? உன்ன மாதிரி ஒரு ஓனாய் என் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போனா அது எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உன்னை நான் விட்டுருவேன். ஏய், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மோதாத. எங்க அப்பா யாருன்னு தெரியல. நீ உன் குடும்பம் இந்த ஊர்ல இருக்க முடியாது. அது எப்படிடா? உனக்கும் உங்க அப்பனுக்கும் மூளையே வேலை செய்யாதா? அதான் அன்னைக்கே நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். உனக்கும் உங்க அப்பனுக்கும் உடம்பு ஃபுல்லா கொழுப்பு தானடா இருக்குன்னு. அறிவு இருக்காண்ட இடத்துல கூட உங்களுக்கு கொழுப்பு தான்டா இருக்குது. ஏய், எகத்தாலவா பேசுன பொல்ல அடிச்சு நொறுக்கிடுவேன். எங்க அடிச்சு நொறுக்கு பாப்பா. நீ தைரியமான ஆம்பளை இருந்தா எங்க அக்கா மேல கை வைடா பாப்பா. வேண்டாம், என்கிட்ட பகைய வச்சுக்கிடாதீங்க. உன்னெல்லாம் வெளியில விட்டேன்னு வச்சுக்க, நான் பாக்குறது வேலையே இல்லடா. விக்ரம், எவ்வளவு தைரியம் நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப? டேய், குடும்பமா சேர்ந்து தப்பு பண்றீங்க. நான் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்ததா நீங்க மானத்தோடையும் கௌரவமா வாழ முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, உன்னை வெளியில விட்டோன்னு வச்சுக்கோயேன், நாங்க ஆம்பளே இல்லடா. வேண்டா, தப்பு பண்ற கிஷோரே. ஆமாடா, இன்னும் உன்னை அடிச்சு கொல்லாம வச்சிருக்கான் பாரு. உன்னை பத்தின அத்தனை வீக்னஸும் என்கிட்ட இருக்கு தெரியும்ல. வெளியில விட்டேன்னு வச்சுக்க, போடா. இந்த வேலையில இன்னொரு வேலை. வேலை மட்டும் இல்லடா, வாழ்க்கையும் போயிடும். அத்தனை எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. எந்த எவிடன்ஸ் வச்சுட்டு போ. அவனை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் அதிரமலையா கை வைக்க நினைச்ச? உன்னை விட்டுருவேன், உசுரோட வெளுத்துருவான். உனக்கெல்லாம் கௌரவமா வாழணுங்கிற எண்ணமே வராதுல்ல. ஏய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. டேய், சின்ன மாட்டே என்கிட்ட பேச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க. கதையை முடிச்சிருப்பீங்க நினைச்சு வந்தா என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்கிட்ட என்னடா பேச்சு? என்ன பத்தி தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்காமா? இவனை அடிச்சு துரத்துங்கடா. இன்னைக்கு இவன் நம்ம கிட்ட பட்ட அவமானமே போதும். இனி நம்ம வீட்டு பக்கம் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். இனி வந்தேன்னு வச்சுக்கையே, உன் நிலைமையே
இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருப்போம், நாளைக்கு எங்க வச்சு பேசுவோன்னு எங்களுக்கே தெரியாது. பாத்துக்க போடா. ஏய், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, அதான் சொன்னேன். இப்படி கஞ்சால் போட்டு அனுப்புங்க. என்ன யார் சும்மா அனுப்ப போறா? யாதிர மைய கை வைக்க நினைச்ச இருடா. இவங்க முன்னாடி எல்லாம் அடிச்சேன்னு வச்சுக்கையா. டேய், இவனை மட்டும் இன்னைக்கு சும்மா அனுப்பிட்டீங்க, நான் உங்க யாரும் சும்மா விட மாட்டேன். இவன் மூஞ்சி மோரையெல்லாம் பேத்துட்டு விடுங்கடா. நம்ம வீட்டுக்குள்ள இல்ல, இனி இவன் எந்த வீட்டுக்குள்ளயுமே நுழையக்கூடாது. நான் என்ன நினைச்சாலே நாம இவனுக்கு பொண்ணுதான் ஞாபகத்துக்கு வரணும். நீங்க அடிச்சா அடிங்க, நான் அடிக்காம விட மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கவன பிடிக்காம? அடிக்கட்டுங்கா. ஏய், நீ அடிடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் பொண்ணு தரே. இல்லக்கா, எப்ப யாரு அவன் பார்த்தானோ அப்பவே நான் பொழந்து கட்டிருக்கலாம். விட்டு வச்சுட்டேன், இனி நான் விட்டு வைக்க மாட்டேன். பொண்ணுத்தரையே கோபடா. நீ வெளுத்து வாங்கடா, நாங்க இருக்கோம் பாத்துக்கிட்டா. நீ வெளுத்து வாங்கடா. ஏய் வேண்டாம், நாங்க எந்த மாதிரி அடிக்க மாட்டோம். சின்ன பைய விட்டு அடிக்க விட்டாதான் உனக்குள்ள மானச்சூடு வரும். இவன் எங்க தம்பி தான்டா, இவன் கிட்ட அடி வாங்கிட்டு போ, அப்போ அது மானச்சூடு வரும் பாப்போம் உனக்கெல்லாம். டேய் வேண்டா, டேய் வேண்டா. ஏய் வேண்டாம் விடுங்கடா. தருண் வேண்டாம், இங்க வா. இல்லக்கா, அவன் அடிப்பா. சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டோமே, அவன் தனத்துல சாவணுக்கா. ஏய் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க, விட்டுருங்க. இவனை விடுறதா? விட மாட்டேன்டா. வேண்டா, என் மேல கைய வச்சேன்னு வச்சுக்கையா, அடுத்த நிமிஷம் நீ உசுரோட இருக்க முடியாது. அவனை எட்டிட்டு மிதிடா. எங்க வந்து யார மத்திக்கிட்டு இருக்க? எங்க தம்பியவா? நீ பொலந்து கட்டுடா. நான் சொல்றேன்ல, நான் சொல்றத நீ செய்வல்ல. வேண்டாம்டா, இதுவே பெரிய பிரச்சனையா வரும். வேண்டாம் விட்டுருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நேருக்கு நேரம் மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் அண்ணனுங்க துணை இருக்கும் போது நான் எதுக்கிட்ட பயப்பட போறேன்? இப்ப பாரு. வேண்டாம். ஏய், சின்ன பையல விட்டு என்ன அடிக்க விட்டுட்டீங்கல்ல, இனி உங்க குடும்பத்துக்கு அழிவு காலம் நெருங்கிட்டுடா. இது வரைக்கும் கொழுந்து தெரிஞ்சது, இப்போ பத்திக்கிட்டு எழுடா. உங்க குடும்பத்தை அழிக்காம இனி நான் தூங்க கூட செய்ய மாட்டேன். இது சவால்டா. இதுக்குத்தான் சொன்னேன், கிஷோருக்கு வேற கல்யாணத்தை வச்சிருக்கேன். அவை கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும்க்கா. இனி ஒருத்தன் கூட உன் வீட்டை நிம்மதியா தூங்க முடியாது. ஏய், நீங்க செத்தீங்கடா. இன்னையில இருந்து உன் குடும்பம் அழிஞ்சிடா. அதுக்குதான் வேண்டாம் வேண்டான்னு இவ கிஷோர் கல்யாணம் வேற இருக்குது. ஏண்டா இந்த நேரத்துல? இன்னைக்கு நம்ம கிட்ட பட்ட அவமானமே போதும், காலத்துக்கு நம்ம பக்கம் திரும்பி இருக்க மாட்டா. இப்ப அடிச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. இல்ல, நீ இவனை அடிக்காம விட்டா அது நமக்கு பெரிய அவமானம். ஆமாக்கா, இன்னைக்கு மட்டும் அடிக்காம விட்டா அத மாதிரி பெரிய அசிங்கம் எதுவுமே இல்ல. அவன் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டு பிள்ளை தொடலாம் நினைப்பான். நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இதுவே நான் கம்மி நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற. இவனை குழி தோண்டி புதைச்சிருக்கணும். அதுக்கு இல்லடா, இன்னும் 2 நாள்ல கிஷோருக்கு கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிட கூடாது, அதான் பாக்குறேன். ஏற்கனவே நிறைய வாட்டி இவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சுது. இந்த வாட்டி நின்னா பெரிய அசிங்கமா போயிரும்டா, அதான். மண்டபத்தை வச்சு நடக்கட்ட வீட்டு வச்சு தாலி கட்டுவேன். அதுக்காக தேய்மொழிய போராட்டி ஆயிருமா? அவன் இப்பவுமே எனக்கு மனைவி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். போதும், அதுக்காக இவனை அடிக்காம விட சொல்றீங்களா? விடக்கூடாதுக்கா. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. டேய் விக்கே, இதுக்கான ஆக்ஷன் எடுடா. டேய், இப்ப இது ஒரு கேஸ பண்ணா ஆதிரா தானே மாட்டுவா. ஆதிரா தானே, அதை எப்படி பார்க்கணும் நான் பாத்துக்கிறத. நீ கேஸ் தாக்கல் பண்ணு. நீ சொன்னா சரியா இருக்கும். சரி, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. டேய் தருண், கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணுல எதுவும் படாம இரு. இந்த புள்ள பூச்சிக்கு பயந்து நல்ல ஆம்பளைனா இன்னொரு வீட்டுக்குள்ள இப்படி நுழைவானாக்கா? இவமெல்லாம் ஒரு மனுஷனே உனக்கு பயந்து போ சொல்றீங்க? சரிதான், இவனுக்கெல்லாம் இதுக்கு பயந்து போனோம். இவனுக்கு நாங்க இருக்கோம். இவன் மேல அவன் கைய வைக்கட்டும், அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. இவனு சின்ன பயலுவ, இவனுக்கு பின்னாடி நடக்க போற விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கானுவ. நான் பின்னாடி நடக்கிறத யோசித்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அடிபட்டு போயிருக்கான், இப்ப உக்கிரமா மாறுவா. வீட்டுல போய் அப்பனும் மௌனும் பிளான போடுவானுங்க. இவனுங்க போடுற பிளானுக்கு அடி நம்ம குடும்பமா தான் இருக்கும். ஆனா என்ன அடின்னு தெரியாது, என்ன பிளான போட போறானுங்கன்னு தெரியாது. சும்மாவே எந்த எல்லைக்கும் போய் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு நினைச்சவனுவ இனி வெளிப்படையாவே எல்லாம் செய்ய ஆரம்பிப்பானுங்க. எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியலையே. ஒரு பொண்ணால முடியாதுன்னு இருக்கா என்ன? முடிச்சு காட்டுறேன். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட இழந்த சீரக
ஒரு மாதிரியா போனீங்க, ஒரு தினுசா வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிஜமாதான் ஒரு மாதிரியா போனீங்க, ஒரு தினுசா தான் வந்திருக்கீங்க. சரி வீட்டுக்கு போலாமா? வா. அப்ப இன்னைக்கு இங்க இருக்கலையா? எங்க இருக்கணுமா? ஆமா, வேண்டாம். கொன்னா படுற. நான் சொல்லத கேட்கணும். இன்னைக்கு இங்க தான் இருக்க போறேன். வேண்டாம் சொன்ன கேளு. நான் சொன்னதை கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்ப. நீ சொன்ன கேப்ப. நீ சொன்ன மட்டும் கேப்ப. போதுமா? ஐயோ குழந்தை தாண்டி நீ. நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க கூட இருந்தா